5ல் 4 பேருக்கு மனநல பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி 80லிருந்து 85% இந்தியர்கள் மனநல பாதிப்பு அடையிறாங்க. அதே மாதிரி ஹெல்ப் சீக் பண்ண மாட்றாங்க. இது எப்போ எடுத்த சர்வேனா 2026ல எடுத்த நம்ம நேஷனல் இந்தியன் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் பண்ண சர்வே தான். ஒரு மனநல நிபுணரா இந்த விஷயம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. ஏன் நம்மளுக்கு ஒரு காமன் கோல்டு இல்லை காஃப் ஃபீவர் இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எயில்மெண்ட் இருக்கப்போ பக்கத்தில் இருக்க கிளினிக் இல்லை ஹாஸ்பிட்டல் டாக்டரை போய் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம், ஃபிசிஷியனை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது நம்ம உடல்ல ரொம்ப ஒரு வலியை கொடுக்கறதுனால நம்ம பார்க்கணும். ஏன் இதே மாதிரி தானே மென்டல் ஹெல்த்தும், ஏன் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம்? என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது தூக்கமின்மை இருந்திருக்கும், அதிகமாக கோவப்படுறது, அதிகமாக பதட்டப்படுறது, மனக்குழப்பங்கள் இருக்கிறது, ஆன்ஷியஸாக இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வருவாங்க. அண்ட் தன்னையே அழிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம், எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, வேலை செய்ய பார்க்க முடியல, ஃபங்க்ஷனலாக அவங்களால வேலை பார்க்க முடியல, இல்லை படிக்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட நாங்கள் ஒரு கொஸ்டினை தான் கேட்போம். இது எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? என்கிட்ட நிறைய பேர் இந்த பதிலை தான் சொல்லுவாங்க. என்ன ஒரு 8 மாசத்துலேருந்து ஒரு 1 வருஷம் இது இப்படி தான் இருந்துட்டு இருக்குது. Not even one client of mine has told me ஒரு 2-3 மாசமா இப்படி இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணும் அப்படின்னா, எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ அவேர்னஸ் வந்திருக்கு, எத்தனையோ விதமான சைக்காலஜிக்கல் தெரப்பி நம்ம வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எத்தனையோ சைக்காலஜிஸ்ட், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அண்ட் தெரப்பிலேயே நிறைய விதவிதமான தெரப்பிஸ் எல்லாம் வந்திருக்கு. எத்தனையோ மீடியாவில் நியூஸ் பார்க்குறோம், மூவிஸ் பார்க்குறோம், எவ்வளோ ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்ட படங்கள் மனநல பாதிப்பு பற்றி அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு. படிக்கிறோம், மீடியாவில் படிக்கிறோம், ஆன்லைனில் படிக்கிறோம், ஸ்கூல்ஸில் மேண்டேட்டரியாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் இருக்கணும், அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய கார்ப்பரேட் கம்பெனி ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட்ன்னு இருக்காங்க. பிகாஸ் they offer family support and mental health support even for the employee and for the family. அந்த மாதிரிலாம் எவ்வளோ லக்ஸுரிஸ் வந்திருக்கு. பட் ஏன் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம்? அண்ட் தெரப்பி அப்படின்றது எல்லா தெரப்பியும் எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எந்த தெரப்பிஸ்டாக இருந்தாலும் நாங்கள் அகாமடேட் பண்ணுவோம் தான். ஸோ என்ன உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் வரணும். உங்களுக்கு அந்த ஒரு மித், தெரப்பிக்கு போனாலே நம்மளை ஏதோ சொல்லிடுவாங்க, நம்மளை பைத்தியம்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா 1990s, 1980s, 70sலாம் இந்த அமெரிக்காவில், யூகே, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பைத்தியம்னு சொல்லி அவங்க அசைலமில் போடுவாங்க. அந்த ஸ்டேஜ் எல்லாம் சைக்காலஜி வளர்ந்து வர ஸ்டேஜ். ஸோ அப்படி அந்த அசைலம்லாம் போடுறப்போ அப்போதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு பைனியர்ஸாக வர ஆரம்பிச்சாங்க சைக்காலஜி. ஸோ ஆர்ட் அப்படின்றதுல இருந்து சயின்ஸாக மாறிச்சு. ஏன்னா இதை சைக்காலஜியை பேசிக்லி ப்ரூஃப் ரிசர்ச், ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணதுனால தான் அதை சயின்ஸில் அக்செப்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2026, பட் ஸ்டில் வி ஆர் நாட் யூட்டிலைசிங் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் சர்வீசஸ் இல்லைன்னு கிடையாது. இன்னைக்கு சைக்காலஜி படிக்கணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிகிரிஸ். எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் அண்ட் எம்ஃபில்ல படிக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான டிகிரி அது. பிகாஸ் த ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி இஸ் ரியலி எக்ஸ்பேண்ட். ஆனால் அதை ஏன் நம்ம அந்த சர்வீஸை யூஸ் பண்ண மாட்டோம்? உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ஒரு 2-3 மாசமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சில விஷயங்களை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ட் அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்டு கிட்ட. ஆனா இந்த யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேயே நீங்க ஒரு வருஷம், சரிங்களா, 6 மாசம் வச்சுக்கோங்க. அந்த 6 மாசம் நீங்க அதை கன்சிஸ்டண்டா இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்னோசிஸ்ல கன்சிஸ்டண்டா 4 வாரத்துக்கு இருந்தால் தென் யூ வில் கம் அண்டர் சம் டயக்னோசிஸ். தெர் இஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம். நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த கன்சிஸ்டண்டா இருக்குனாலே why don't you ask for help and imagine இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில எவ்வளோ இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும், எவ்வளோ க்ரானிக் டிசீசஸ்க்கு
அஸ்திவாரத்தை நம்மளுக்கு போட்டு கொடுக்குது. எவ்ரி அதர் டே அண்ட் எவ்ரி இயர் ஆஃப்டர் இயர், இப்போ இந்த நீட் கிளியர் பண்ற பிள்ளைங்க, நீட்ல பாஸ் பண்ண முடியாத பிள்ளைங்க, இந்த டைம்லலாம் வந்து நிறைய சூசைடல் கேசஸ். அண்ட் நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் ஜான்வரி, ஃபெப், மார்ச் எல்லாம் ரொம்ப ஹை ப்ரெஷர் அனுபவிப்போம் பிகாஸ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் ஆன் த நெக் ஆஃப் த மொமெண்ட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி. அண்ட் ரொம்ப அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வேற வழியே இல்லாமல் சைக்காட்ரிஸ்ட்க்கு தான் ரெஃபர் பண்ணி மெடிசன்ஸை கொடுக்க சொல்லுவோம். அண்ட் வித் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தெரப்பியும் வந்து பேரலாக வந்து போகும். சரிங்களா? ஸோ எவ்வளோ சூசைட்ஸ் நிறைய நியூஸஸ் நம்ம கேள்விப்படுறோம். பேங்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஃபேமிலி ப்ரெஷர் இல்லைங்களா? சூசைட் இஸ் வெரி காமன் தீஸ் டேஸ். ஸோ வை டோன்ட் யூ சீக் ஹெல்ப் இன் த ஏர்லியர் ஸ்டேஜ்? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இதில் வந்து நான் நிச்சயமாக ஐ ஹாவ் டு அப்ளாட் ஜென்சி. திஸ் ஜென்ரேஷன் இஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் மெனி ஆஃப் தெம் ஆர் நாட் independent, அவங்க still they are studying or they are working, figuring out initial stagesல. But the moment they start working, they are actually seeking help. And இன்னொன்று நான் பார்த்தது, இதை விட இன்னும் யங்கர் ஜென்ரேஷன், ஜென்சிக்கியோட இன்னும் யங்கர் ஜென்ரேஷன், அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க பேரண்ட் கிட்ட. அம்மா அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இது பிரச்சனை, என்னை கூட்டிட்டு போங்க, ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு அழுத க்ரை பண்ணி சொன்ன டீன்ஸ் அண்ட் அடாலசன்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ ஈவன் அஸ் பேரண்ட்ஸ் ஐ திங்க் வி மிஸ் இட் அவுட். அது ஒன்றும் இல்லை, அது சும்மா அது வந்து டீனேஜில் ஓவராக வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஓவராக ஹைப்பர் ஆகிறாங்க அவங்க, இட்ஸ் தேர் ஸ்டேஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது வந்து புறக்கணிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன விஷயத்தை விட்டு தான் நீட்ல நிறைய குழந்தைங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பழைய பிலீஃப் சிஸ்டமை பிரேக் பண்ணுங்க, உங்க பேரியர்ஸை பிரேக் பண்ணுங்க. அதாவது எனக்கு வந்து மனநல பாதிப்பு இருக்கு, சுச்சோ யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன தப்பா எடுத்துப்பாங்க, என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு முதல்ல நீங்க யாரையும் சொல்லவும் சொல்லாதீங்க. அண்ட் இவங்கெல்லாம் நம்மள சொல்லுவாங்கன்னு நினைக்கவும் நினைக்காதீங்க. அப்புறம் உன் மேலதான் தப்பு இருக்கு, நீ தான் தப்பு பண்ணியிருக்க, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும், இந்த மாதிரியும் சொல்லாதீங்க. ஓகேங்களா? மூணாவது, ஒரு தெரபிஸ்ட் கிட்ட வந்து நம்ம எப்படி இவ்வளோ என்னோட கதையை என்டையர் கதையும் நான் அவங்க கிட்ட சொல்லி அவங்க என்னை முழுசா புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற அந்த ஒரு பயத்தை உருவாக்கிக்காதீங்க. சரிங்களா? ட்ரஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான். ஒரு சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்டோட இல்லை டாக்டரோட நீங்க வச்சிருக்கிறது ஒரு ட்ரஸ்ட் தான். அதே ட்ரஸ்ட்டை வந்து நீங்க அதை ஒரு பேரியரா நீங்க வச்சுக்காது, ஓப்பனா நீங்க பேசுங்க. இன்ஃபேக்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து நல்ல ப்ராப்பரா ஒரு டிகிரியில படிச்சு டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தவங்க தான். ஒரு பேஷண்ட் கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்க. அதனால நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா ஹெல்ப் சீக் பண்ணுங்க. தெரப்பி இஸ் ஆல்சோ நாட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ பேஜ் ப்ளூம் விதின் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமும் ஆக்சுவலி வந்து மனநிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இருப்பாங்க அண்ட் சும்மா வந்து உட்காந்து கதை பேசுறதெல்லாம் இல்லைங்க இது. ஏன்னா வந்து உண்மையை வந்து சொல்லணும்னா, ஒரு சைக்கோ தெரபிஸ்டா ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறப்போ நமக்குள்ள இருக்கிற என்ன விஷயமா இருந்தாலும், என்ன கவலை கஷ்டம் எதா இருந்தாலும் மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு, இட்ஸ் லைக் as simple as any profession. அதை அந்த பக்கம் இப்படி நம்ம வச்சுட்டு இவங்க சொல்றது எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம மைண்ட்ல சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டே வரணும். ஸோ இட்ஸ் a very intensive, cognitively intense process. அண்ட் பத்தாவதுன்னு நோட்ஸும் எடுக்கணும். For our evidences, we do the note making and therapy notes இருக்கு and goal settings இருக்கும். So it's a very structured process. Of course இதுல வந்து நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கும் which comes for a therapist over experienceல அவங்களுக்கு rapport building எப்படி நல்லா கொண்டு வரலாம், trust with a client. And in fact வந்து சொல்லணும்னா client நீங்க தாங்க very very important person in the therapy. சரிங்களா? ஸோ உங்களை வந்து யாரும் வந்து மிஸ்கைட் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து ஜம்ப் பண்ணி இமீடியட்டா சஜஷன் சொல்லி இதை தான் நீங்க பண்ணணும் டு டூ லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் வி சஜஸ்ட் இதெல்லாம் இருந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க சொல்ற சம்மரி, நீங்க சொல்ற விஷயத்த நம்ம சம்மரைஸ் பண்ணி கொஞ்சம் அழகா ஸ்ட்ரக்சர்டா வந்து நம்ம போட்டு காட்டுவோம் திரும்பி. அவ்வளவுதான். இப்போ நீங்க சொல்ற கதையை ஒரு எடிட்டிங் மாதிரி நாங்க பண்ணி we display to you and then you choose what you want to work on with. அதுல we use our technique and then we move forward. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வண்டி
அந்த வண்டியில ஆக்சுவலி டிரைவர் நீங்க தான். ஓகேங்களா? நாங்க பக்கத்துல இருந்து ஓகே உங்களுக்கு சஜஷன்ஸோ ஹெல்ப்ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ யூ கோயிங் டு பி த டிரைவர் ஆஃப் த வெஹிக்கிள். அதனால வந்து ப்ளீஸ் சீக் ஹெல்ப்.